நேரங்களில் சில பேர் எங்கிட்ட வந்து இஸ்லாத்துக்கு போயிட்டியே குரானை படிச்சியா என்று கேட்பார்கள். ஏன் முஸ்லிம்களே என்னிடத்தில் கேட்பார்கள், குரானில் எவ்வளோ படிச்சிருக்கிய என்று கேட்பார்கள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் என்று விட்டு ஒரு தத்ரூபமான பதிலை லாரன் பூத் அவர்கள் சொல்கிறார்கள். குரானை படிச்சியான்னு கேட்குறீங்களே, ஏன் நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டா முழு குரானையும் 10 நாளில் உட்காந்து படிச்சிடணுமா, அல்லது 3 மாதத்தில் படிச்சு விட்டு தான் இஸ்லாத்துக்கு வரணுமா என்று கேள்வி எழுப்பக்கூடிய சகோதரி லாரன் பூத் அவர்கள் சொல்கிறார்கள். குரான் என்பது வீக்லி மேகசின் அல்ல, குரான் என்பது ஒரு வீடியோ பார்ப்பது போன்ற ஒரு காட்சி அல்ல, குரான் என்பது லைஃப், வாழ்க்கை. அன்னை ஆயிஷா சித்திகா அவர்கள் இடத்துல போய் சஹாபாக்கள் கேட்குறாங்க, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது என்று சொல்லும்போது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை குரானாக இருந்தது என்று அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள். அந்த தகவலுக்கு ரிலேட்டடாக சகோதரி லாரன் பூத் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, குரானுங்கிறது வீக்லி மேகசின் இல்லை, அப்படி படிச்சுட்டு வச்சுக்கிட்டு போகிறது. குரான் என்பது லைஃப், அதான் வாழ்க்கை. குரானை படிக்க வேண்டும், அதை மனப்பாடமிட வேண்டும், அதில் சொல்லப்படுகிற கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை அப்படியே வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். நான் முழு குரானையும் என்னுடைய வாழ்நாள் முழுவதுமே படிப்பேன், உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்று கேட்டார்கள்.